அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2023ஆம் ஆண்டுக்கான பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 93வது இடம். ஊழல் கண்ணோட்ட குறியீடு பட்டியலில் 2023ஆம் ஆண்டுக்கான பட்டியல் வந்து ஊழல் குறைந்த நாடுகள் பார்க்கலாம். முதலிடம் வந்து டென்மார்க்கு, 2ஆம் இடம் பின்லாந்து, 3ஆம் இடம் நியூசிலாந்து. அதே ஊழல் மலிந்த நாடுகள் பட்டியலில் சோமாலியா வந்து முதலிடம், 2ஆம் இடம் வெனிசுலா, 3வது வந்து சிரியா. இந்த பட்டியல் வந்து இந்தியா வந்து 93வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியாவில் பாலியல் குற்றங்கள் பட்டியலில் 2023ஆம் ஆண்டுக்கான பட்டியல் வெளியிட்டாங்க. இதில் வந்து புகார் அடிப்படையில் வந்து முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா ஆந்திரா, 2ஆம் இடம் டெல்லி, 3ஆம் இடம் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களில் எண்ணிக்கை எத்தனை உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 16. ராம்சார் தலங்கள் பட்டியலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து 16 வந்து இடம் பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரைவெட்டி சரணாலயம் இது வந்து அரியலூரில் இருக்கு. லாங்குட் சோலை காடுகள் வந்து கோத்தகிரி ஆகியவற்றை வந்து ராம்சர் தலங்கள் வந்து தமிழக அரசு வந்து அறிவித்திருக்கு. ஸோ காரைவெட்டி சரணாலயம் வந்து 1996 தான் வந்து பறவைகள் சரணாலயமாக வந்து அறிவிக்கப்பட்டது. ஸோ இதன் மூலியமா வந்து தமிழ்நாட்டில் வந்து ராம்சார் தலங்கள்ல எண்ணிக்கை வந்து 16 வந்து உயர்ந்திருக்கு. மொபைல் போன் உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரி எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் டி, 10%. இப்போ வரி குறைப்பு பார்த்தீங்கன்னா மொபைல் போன் உதிரி பாகங்கள் மீதான இது ஃபர்ஸ்ட் வந்து 15% இருந்தது. இப்போ வந்து 15லிருந்து 10ஆக வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பின் வருபவர்களில் 16வது நிதி ஆணையத்தின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சௌமியா சரண். இப்போ யாரெல்லாம் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜய் நாராயணன், அன்னி ஜார்ஜ், நிரஞ்சன். நிதி ஆணையத்தோட 16வது தலைவரை வந்து யார் இருக்காங்கன்னா அரவிந்த் பனகாரியா. நிதி ஆணையத்துக்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 280. இப்போ வந்து யாரெல்லாம் வந்து உறுப்பினரை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்கன்னா அஜய் நாராயணன், அன்னி ஜார்ஜ், நிரஞ்சன், சௌமியா காந்தி. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக வந்து யார் இருக்காரு அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. நெக்ஸ்ட், ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சம்பை சோரன். சம்பை சோரன் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக வந்து பதவியேற்றிருக்காரு. இவர் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை வந்து சேர்ந்தவங்க. இந்த கட்சியோட சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் அன்பு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். லாஸ்டா வந்து யாரெல்லாம் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து சிஎம்ஆ வந்து பதவியேற்றிருக்காங்கன்னா தெலுங்கானாவுக்கு வந்து ரேவந்த் ரெட்டி, மிசோரம் மாநிலத்துக்கு வந்து லால்டுவோமா, ராஜஸ்தானுக்கு வந்து பஜன்லால் சர்மா, சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு விஷ்ணுதேவ் சாய், மத்திய பிரதேசத்துக்கு வந்து மோகன் யாதவ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4க்கு இல்லைனா குரூப் 2, குரூப் 1 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்ராஹிம் இஸ்கந்தா பின்வரும் எந்த நாட்டின் மன்னராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மலேசியா. இப்போ மலேசியா பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் இஸ்கந்தார் வந்து மன்னரா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், 6வது கேலோ இந்தியா போட்டியில் தமிழ்நாடு பதக்கங்கள் பட்டியலில் எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2ஆம் இடம். 6வது கேலோ இந்தியா போட்டி வந்து எங்கு நடைபெற்றதுன்னா தமிழ்நாட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து நிறைவு பெற்றிருக்கு. இதில் வந்து பதக்கங்கள் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 158 பதக்கங்கள் வந்து வென்றிருக்கு. 57 தங்கம், 48 வெள்ளி, 53 வெண்கலம் பதக்கம் வென்றிருக்காங்க. மகாராஷ்டிரா வந்து முதலிடம் பிடித்திருக்காங்க. 98 பதக்கங்களுடன் 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம் வந்து தமிழ்நாடு வந்து 2ஆம் இடம் பிடித்திருக்கு. அதே வந்து 13 பதக்கங்களுடன் 35 தங்கம், 22 வெள்ளி, 46 வெண்கலம் வந்து ஹரியானா வந்து 3ஆம் இடம் பிடித்திருக்கு. டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா ரெதின் பிரணவ் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. இது வந்து நியூஸ் பேப்பர்லேயே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து தமிழ்நாடு தான் வந்து 3ஆம் இடம் வரணும், ஹரியானா வந்து செகண்ட் பிளேஸ்ல வரணும். நியூஸ் பேப்பர்ல தான் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா. டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து
மாயா ஆர்யாவதி தங்கம் வென்றிருக்காங்க. நீச்சல் மகளிர் பிரிவில் வந்து 50 மீட்டர் பிரேஸ்ட் ஸ்ட்ரோக் பிரிவில் வந்து பிரேசோதா வந்து தங்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட், கலிங்கா சூப்பர் கோப்பை வென்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிழக்கு வங்காளம். கால்பந்தாட்ட போட்டிக்கான கலிங்கா சூப்பர் கோப்பையை வந்து கிழக்கு வங்காளம் அணி வந்து வென்றிருக்கு. நெக்ஸ்ட், ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெய்சா. பிசிசிஐ செயலரை வந்து யார் இருக்காங்கன்னா ஜெய்சா 3வது முறையா வந்து ஏசிசியோட தலைவரை வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஏசிசிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில், தமிழ் வந்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில். பிசிசிஐக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து தி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, தமிழ்ல இந்திய கிரிக்கெட் கவுன்சில். நெக்ஸ்ட், உலக சமய நல்லிணக்க வாரம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 1லிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா உலக சமய நல்லிணக்க வாரமா வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கொண்டாடப்படுது. இது பார்த்தீங்கன்னா உலக சமய நல்லிணக்க வாரமா வந்து 2010ஆம் ஆண்டு மன்னர் 2ஆம் அப்துல்லா மற்றும் ஜோர்டானின் இளவரசி காசி பின் முகமது இவங்களால தான் வந்து உலகளாவிய சமய நல்லிணக்க வாரத்தினை வந்து ஐநா வந்து உலக மதங்களுக்கிடையிலான உறவை வந்து நல்லிண வாரமா வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பிப்ரவரி 1 வாரத்தில் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்திய கடலோர காவல் படை தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 1. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்திய கடலோர காவல் படை தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது பிப்ரவரி 1ஆம் தேதி. இந்திய கடலோர காவல் படை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1977ல் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி. இதை வந்து நினைவாக கூறும் வகையில் தான் வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து கொண்டாடப்படுறாங்க. இதுக்கான தலைமையகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில தான் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், உலக ஹிஜாப் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 1. பிப்ரவரி 1 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நிஜாப் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தான் வந்து முதல் முறையா வந்து கொண்டாடப்பட்டாங்க. முக்கியமா வந்து பல பில்லியன் பெண்கள் வந்து நிஜாப் அணிதை வந்து தேர்வு செய்து அடக்கமாக பெண்ணாக வாழ அவர்களுக்காக தான் இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2023ஆம் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 93வது இடம். தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களில் எண்ணிக்கை எத்தனை உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 16. மொபைல் போன் உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரி எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் டி, 10%. பின்வருபவர்களில் 16வது நிதி ஆணையத்தின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சௌமியா சரண். இதுல பாத்தீங்கன்னா அஜய் நாராயணன், அன்னி ஜார்ஜ், நிரஞ்சன் சரண், சௌமியா காந்தி இவங்க 4 பேருமே வந்து நியமனம் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, சௌமியா சரண்ன்றது தப்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சம்பாயி சோரன். இப்ராஹிம் இஸ்கந்தர் பின்வரும் எந்த நாட்டின் மன்னராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மலேசியா. 6வது கேலோ இந்திய போட்டியில் தமிழ்நாடு பதக்கங்கள் பட்டியலில் எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2ஆம் இடம். கலிங்கா சூப்பர் கோப்பை வென்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிழக்கு வங்காளம். ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெய்சா. உலக சமய நல்லிணக்க வாரம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 1, 7ஆம் தேதி வரைக்கும். இந்திய கடலோர காவல் படை தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 1. உலக நிஜாப் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.